இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது 5 யூனிட்லேயே என்ன நம்ம படிக்கணும், எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான வீடியோவாக அந்த வீடியோ இருக்க போது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 2 துண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எலிப்ஸு, பேராபோலா, ஹைப்பர்போலா. இது ஒரு ஹாஃப். அடுத்து ரெண்டாவது கோனிக்ஸில் சைக்ளாய்டில் எபிசைக்கிள். நான் சிலபஸே சொல்கிறேன், இந்த விஷயம் நினைக்காதீங்க. இந்த ஹாஃப் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிச்சு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஃபில் கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடும். நான் தெளிவாக ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து எந்த ஹாஃப் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சைக்ளாய்டில் எபிசைக்ளாய்டு, ஹைப்போசைக்ளாய்டு, இன்வல்யூட்டு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், சர்க்கிள். ஓகே, இது யூனிட் 1. யூனிட் 1ல் எப்படி பார்த்தாலும் இதில் ஒரு டைப்பு, இதில் ஒரு டைப்பு ஏதிராரில் கேட்கணும். இப்போ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் அதில் 3 துண்டாக நம்ம பிரிச்சுக்கிறேன். அதில் எப்படி நான் பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஹாஃப் தான். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸு. இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். இது எல்லாத்துக்கும் நான் எந்த ஹாஃபை நம்ம படிக்கணும்னு பார்த்துக்கணும். இதில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரேர் கேஸு. இதுக்கு வரைக்கும் கொஷின் அவ்வளோவா கேட்கறதில்லை. ரேர் கேட்டாங்கன்னா இதையும் ஜாயின் பண்ணி தான் கேட்பாங்க. இது ஒரு இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் இல்லை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் ஏதாவது ஒரு ஹாஃபை நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா 2 ஹாஃபு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டு ஸ்கெட்சு, ஆர்த்தோகிராஃபிக். ஃப்ரீ ஹேண்டு ஆர் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ ஹேண்ட் ப்ரொஜெக்ஷனாக ஒன்றும் இல்லை. லெஃப்ட் சைடு டாப் வியூ எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, லெஃப்ட் சைடு வியூ எப்படி இருக்குது, அதை நம்ம ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுக்கிடுவோம். அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நம்ம படத்தை வரைஞ்சிடும். டாப் வியூவை மேலே வரைங்க, கீழே ஃப்ரண்ட் வியூவை வரைங்க, லெஃப்ட் சைடு வியூவை இந்த சைடு வரைங்க, ரைட்டு சைடு வியூவை இந்த சைடு வரைங்க. இது மாதிரி தான் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். இது எல்லாத்துக்கும் ஷார்ட் கட்ஸ் நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 4th யூனிட்டை 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். டெவலப்மெண்ட்டில் லேட்ரல் மெத்தடுன்னு ஒன்று உண்டு. லேட்ரல் மெத்தடு இல்லைன்னா ரேடியல் மெத்தடு. இந்த ரேடியல் மெத்தடு பார்த்தீங்கன்னா கோனுக்கு இந்த இது வரும். லேட்ரல் மெத்தடு மீதி எல்லாமே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசமு, இதுக்கு ஃபுல்லாகவே என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா லேட்ரல் மெத்தட் வந்துடும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறதுக்கு ஃபுல்லாக பிரமிடுக்கும் இது வரும். பிரமிடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியல் மெத்தட் ஒரு லேட்ரல் மெத்தட் ப்ரிசமு, வேறு என்னெல்லாம் இருக்குது, ஹெக்ஸகனல் ப்ரிசமு, பென்டகனல் ப்ரிசம் அப்படிங்கிறது வரும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸுக்கு இந்த கட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஹெச்பியில் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், விபியில் கட் பண்ண போகிறேன். விபியில் டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் ஹெச்பியில் கட் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸு. அடுத்து 5th யூனிட் நான் கிளியராக உங்களுக்கு ஐடியா நான் கொடுத்துட்டு அடுத்து நான் தெளிவாக எந்த இது பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெரிஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஒரு ஹாஃபு. 2வது ஹாஃப் பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இதான் ஈஜியோட லே அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஹாஃபு, செகண்ட் ஹாஃபா இந்த இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் ஹாஃபில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொம்ப ஈஸி. ஏன்னா எலிப்ஸ் வரைய தெரிஞ்சாலே பேராபோலா வரைஞ்சிடலாம், ஹைப்பர்போலா வரைஞ்சிடலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வரைகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதில் நார்மலு, டேஞ்சண்ட்டு எல்லாமே கொஷினுக்கு கேட்டிருந்தாலும் கேட்காட்டியும் நீங்கள் வரைஞ்சி வச்சுருங்க. ஏதாவது கண்டிஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணுங்கள். நார்மல் டேஞ்சண்ட் வரையாமல் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா மார்க் போயிடும். அப்போ இம்பார்ட்டன்ட் நான் போடுறது இந்த ஏரியாவை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது இந்த ஏரியா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் இது 5 யூனிட்டுக்குமே ஷார்ட்கட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம், அது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மெத்தடுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பேன். அதில் 2 விதமான விஷயம். ஃபஸ்ட்டு ஹெச்பியில் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இங்கிட்ட ஆங்கிள் எடுப்பேன், இங்கிட்ட ஆங்கிள் எடுப்பேன். அடுத்து விபியில் நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இங்கிட்ட ஆங்கிள் எடுப்பேன், இங்கிட்ட ஆங்கிள் எடுப்பேன். ஒன்று
இப்படி நான் ட்ரா பண்ணுவேன், இல்லைன்னா இப்படி நான் ட்ரா பண்ணுவேன். என் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டே மெத்தட் தான். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மட் டயக்ராம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் எல்லா டைப்பையும் நான் கொண்டு வந்திருப்பேன். ஓகே, ஃபார்மட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் ஓகே கொண்டு வந்திருப்பேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் 5 யூனிட்டுமே கொடுக்குறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ யூஸ் பண்ணிக்குவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிட் பாயிண்ட் மெத்தட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். ஃபார்மட் மெத்தடுக்குள்ளே எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளத்தையும் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். அந்த ஃபார்மட் மெத்தட் தெரிஞ்சால் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மிட் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மிட் பாயிண்ட் மெத்தடும் குவாட்ரண்ட் மெத்தடும் ஓகே எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைன்ஸுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, லைன்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஃபார்மட் மெத்தடுக்குள்ளே எல்லா டைப்பும் வந்துடும். மிட் பாயிண்ட் குவாட்ரண்ட் மெத்தடு கம்மி. இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ்லேயே ரெண்டே மெத்தடு தான். ஓகே, இல்லை எனக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் இது ஈஸியாக இருக்குன்னா பிளேன்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. ஆனால் ஃபார்மட் மெத்தட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் சைடு வரையிறதுக்கு மேலே கார்னரை வரைஞ்சிட்டாலோ கொஞ்சம் அடிவாங்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபார்மட் மெத்தடில் தப்பு வாங்க வாய்ப்பே கிடையாது. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். எந்த ஆக்சிஸை பொறுத்து ஆங்கிள் கொடுத்துருந்தாலும் நம்ம பேஸை பொறுத்து தான் செஞ்சுருக்கோம். பேஸை பொறுத்துனா 90 மைனஸ் ஆக்சிஸோட ஆங்கிள். ஓகே, ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பேன், அதோட வரைஞ்சிருப்பேன். இந்த பேஸை என்ன பண்ணியிருப்பேன், இப்படி டில்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ஆங்கிள் வச்சு நான் எடுக்கிற மாதிரி சம்ம ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஹாஃபு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சுக்கு ஹாஃபை நீங்கள் தொடுறது ஈஸி. ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம நின்று பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் என்ன தெரியுது, டாப் வியூவில் என்ன தெரியுது, லெஃப்ட் சைடு வியூவில் என்ன தெரியுது, ரைட் சைடு வியூவில் என்ன தெரியுது அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரா பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபார்மேட் நான் சொல்லிட்டேன். டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ஹாஃபை நல்லா தரவாக வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டு. அதுலேயும் இந்த லேட்ரல் மெத்தடு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, அந்த ப்ரிசம் மெத்தடு அப்படின்னா மேலே என்ன போர்ஷன் வரும், ரெக்டாங்கிள் போர்ஷன் வரும். கீழே பிரமிட கோன் அப்படின்னா மேலே என்ன போர்ஷன் வரும், ட்ரையாங்கிள் போர்ஷன் வரும். ஓகே, இது 2 விதமான ஹாஃபான விஷயங்கள் தான். ஓகே, இதை பேஸ் பண்ணி நான் எல்லா சமயம் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, எந்த ஹாஃபான பண்ணுங்கள். செக்ஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெச்பியில் கொடுத்துருந்தா விபியில் கட் பண்ண போகிறேன், விபியில்னா ஹெச்பியில் கட் பண்ண போகிறேன். அதேமாதிரி 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெரிஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இது ஈஸி. ரொம்ப ரேர் கேஸ் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் ஓரளவுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் இந்த ஹாஃப் சைக்ளாய்டு, 2வது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸு, 3வது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு, 4வது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த சர்ஃபேசஸ், 5வது வந்து பெரிஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அது பிடிச்சிருந்துன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த ஹாஃப் கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வரும். யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். பாய்.